இன்னைக்கு பார்க்க போறது அட்வான்ஸ் VLOOKUP ஃபங்க்ஷன். ஸோ நம்ம நார்மலா VLOOKUP ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்து அட்வான்ஸ் VLOOKUP எப்படி யூஸ் பண்றது? நார்மல் VLOOKUP என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலமை பேஸ் பண்ணி நம்ம நேம்ன்ற காலமை அவுட்புட் இங்க எடுத்துட்டு வருவோம். ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரே ஃபார்முலால ஒரே ஃபார்முலாக்குள்ள மல்டிபிள் இண்டெக்ஸ் நம்பரை போட்டு நான் வந்து அவுட்புட்டை எடுக்க போறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்றேன்னா, VLOOKUP அப்படின்ற ஃபார்முலா ஓப்பன் என்னோட லுக்கப் வேல்யூ இது ஃபுல்லா நான் எடுக்க போறேன். லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட டேபிள் அரே இதுதான் என்னோட எல்லா டேபிளும் டேட்டா இருக்க டேபிள். ஸோ இதை நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பர்ல கொடுக்கும்போது நான் கேலிபிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிட்வீன் இந்த ரெண்டு கேலிபிரேசஸ்க்குள்ள நான் என்ன பண்றேன், என்னோட இண்டெக்ஸ் நம்பர்ஸை பாஸ் பண்றேன். ஸோ எனக்கு நேம் தேவை, டிபார்ட்மெண்ட் தேவை, லொகேஷன் தேவை. ஸோ நேம்ன்றது என்னோட செகண்ட் இண்டெக்ஸ் நம்பர், டிபார்ட்மெண்ட் தேர்ட் இண்டெக்ஸ் நம்பர், லொகேஷன் ஃபோர்த் இண்டெக்ஸ். ஸோ நான் 2,3,4 அப்படின்றத நான் இங்கே கொடுத்துட்றேன் கேலிபிரேஷன்ஸ்குள்ள. இப்போ கம்மா கொடுத்துட்டு எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வேணும், அதனால நான் இந்த இடத்துல ஃபால்ஸ் கொடுத்துறேன். ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் என்ட்ரி தட்டுறேன். இப்போ என்ட்ரி கொடுத்தோன்னே எனக்கு என்ன கிடைச்சிரும், இந்த இடத்துல ராஜோட அவுட்புட் என்ன, கிஷோரோட என்ன, கார்த்திக் என்ன, மணிது என்ன, முத்துது என்ன அப்படின்ற ஃபுல் நேம் எனக்கு கிடைச்சிரும். ஸோ நான் இதை அப்படியே வந்து என்ன பண்றேன், ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ இங்கே போட்டோன்னே எனக்கு வந்து ஃபுல்லாக அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிடைச்சிடும். டிபார்ட்மெண்ட் எவ்வளோ, லொக்கேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்றது ஃபுல்லாக கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ இதே கான்செப்ட்ல நீங்கள் இந்த இடத்துல வந்து மல்டிபிள் காலம் செலக்ட் பண்ணாமல் இப்போ A10 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டைரெக்டா அதோட டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்றது அந்த ரோ ஃபுல்லாக கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ போத் ஆர் சேம் தான், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸ் VLOOKUP கான்செப்ட்.